ஹாய், ஹாப்பி கிராட்டிடியூட் டே மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு. நிஜமாவே ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒரு சின்ன ஃபீட்பேக்ல என்னால் டக்குன்னு உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஐ ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் அதுக்கு எவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்டோரி பேரண்டிங் ஆகட்டும், தமிழ் ஃபோனிக்ஸ் ஆகட்டும். ஸோ ஸ்பெஷலி நான் சொல்லணும்னா தமிழ் ஃபோனிக்ஸ் தான். துரு வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2.25 வயசில் தமிழ் ஃபோனிக்ஸ் உங்களோடதுக்கு ஜாயின் பண்ணோம். ஸோ எனக்கு ஆச்சரியம் என்ன விஷயம் அப்படின்னா, ஈஸியாக நான் அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்லாம் சும்மா அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன், வாய் வார்த்தையாக சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அவனுக்கு ஞாபகமே இருந்ததில்லை. பட் ஒரு ஒரு 2 classes தான் நாங்கள் அட்டன் பண்ணியிருப்போம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல. அவன் 2 கிளாஸ்லயே அந்த உயிரெழுத்துக்களை அவ்வளோ அழகா தரோவா சொல்றான். அடுத்து வந்த அதுக்கப்புறம் நாங்கள் எல்கேஜி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க அங்கே நடத்துறதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப அழகா எழுத ஆரம்பிச்சிட்டான். வரி வடிவங்கள் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது அவனுக்கு எழுத வைக்கிறதுக்கு. வழக்கமான வடிவங்களை விடவே நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த வரி வடிவத்தை சொல்லி தந்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி மூலியமா தமிழ கொண்டு போறது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா புதுசா ஒரு கிரியேட்டிவான அப்ரோச். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய அப்ரோச். அதுவும் என்னோட பையனுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு போய் அவங்களுடைய மெமரியிலே பதிஞ்சிருது. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனாலயே என்னமோ இப்போ வந்து அவன் அடுத்தடுத்த லெட்டர்ஸை ஃபாலோ பண்ணி கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா கத்துக்கிறான். எனக்கு அது ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி கூட சொல்லி கொடுக்கலாம் தமிழை. இவ்வளோ குழந்தைங்களுக்கு ஈஸியா கூட ஆக்கலாம் அப்படின்னு இருந்ததுன்னா யாருமே தமிழை வந்து ஒரு பேர்டனா நினைக்க மாட்டாங்க. என்னடா இத்தனை இல்லு இருக்கு, இத்தனை இரு இருக்கு, இத்தனை இன்னு இருக்கு, இது எப்படி எங்க ஏது போடுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வராது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுக்கறது, அவனோட மனசுல போய் பதிகிற இது இப்ப வரைக்குமே சிட்டு ஃப்ரெண்ட் அதை சொல்லி கொடுத்தாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்கன்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பான். அவனுக்கு வந்து உங்களோட கிளாஸ் வந்து அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருந்தது கிடையாது. ஒரு ப்ரெஷரைஸ்டா உட்காந்துட்டோ கவனிக்கணும் அப்படிலாம் என்னைக்குமே இருந்தது இல்லை. ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி. ரொம்ப எந்துவா இருப்பான். அதாவது மற்றவங்களை காட்டணும், சீக்கிரம் எழுதி காட்டணும், சிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருப்பான். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அது தமிழ் கொண்டு போனது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அப்ரோச் அண்ட் எவ்ரி திங், மெத்தடாலஜி. அது போக நீங்க கொடுத்த கைட்லைன்ஸ், குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸா ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸா நம்ம என்ன மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், ப்ரெஷர் இல்லாம அவங்களுக்கு எப்படி நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ மேம். அண்ட் இப்படியே இன்னும் நிறைய கிளாஸஸ் நீங்க செய்யணும், நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரணும். அப்பதான் வந்து தமிழ் கூட ஈஸியா கத்துக்கலாம். அது அவ்வளோ கஷ்டம் இல்லை, குழந்தைங்களுக்கு ஈஸியா எடுத்துட்டு போகலாம். ஸ்டார்டிங் தான் முக்கியம். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அதை கொண்டு போன விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.